எடப்பாடி பழனிசாமியை அதிமுக பொதுச் செயலராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கும் 17 எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை செயலரை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்து மனு அளித்திருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. அது எந்த அளவிற்கு உண்மை, அதனோட பின்னணி என்ன? நிச்சயமாக 17 எம்எல்ஏக்கள் போட்டோ நமக்கு கிடைத்திருக்கிறது. தளவாய் சுந்தரம், OS மணியன், மரகதம் குமரவேல், அதே போல சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆத்தூர் எம்எல்ஏ, கெங்கவல்லி எம்எல்ஏ உள்ளிட்டோரும் இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, ஓமலூர் எம்எல்ஏ, அதே போல ஏற்காடு எம்எல்ஏ போன்றோர்களும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிறார்கள். 2 பிரிவாக அதிமுக பிரிந்திருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்கு மண்டலத்தை 2ஆக பிரித்திருக்கிறார்கள். வேலுமணி குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் யாரும் இந்த 17 பேரில் இல்லை. குறிப்பாக OS மணியன் இருக்கிறார், அதே போல தாராபுரம் எம்எல்ஏ இருக்கிறார், தளவாய் சுந்தரம் இருக்கிறார், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமியுடைய நண்பர்கள் யார் யார் என்று நமக்கு தெரிந்துவிட்டது. அதே போல ஆத்தூர் எம்எல்ஏக்கள் இருக்கிற ஆத்தூர், கெங்கவல்லி, அரூர் எம்எல்ஏ சம்பத்குமார் இருக்கிறார். 2 பிரிவாக அதிமுக பிரிந்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரூர் எம்எல்ஏ சம்பத் எடப்பாடி பழனிசாமியிடமும், அதே போல KP அன்பழகன், CV சண்முகம் அணியிலும் இருப்பதை நம்மால் தெரிந்துபடுகிறது. மாவட்டத்தையே 2ஆக அவர்கள் அணி சார்பாக பிரித்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சேலம் மாவட்டத்தில் 7 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 7 பேருமே எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்திருக்கிறார்கள். கோவை மாவட்டத்தில் வெற்றி பெற்றவர்கள் ஆதரிக்கவில்லை. அதே போல கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர், முன்னாள் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், அவரும் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கவில்லை. அதே போல விஜயபாஸ்கர் அவர் எந்த தொகுதி என்று சொன்னால் குறிப்பாக விராலிமலையை சேர்ந்த முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர், அவரும் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கவில்லை. இன்றைக்கு சட்டப்பேரவையில் முக்கியமான பல விஷயங்களை நம்மால் பார்க்க முடிந்தது. இருவேறு அணிகளாக அதிமுக பிளவுபட்டு இருந்ததை பார்க்க முடிந்தது. தளவாய் சுந்தரம், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி போன்றோர் எடப்பாடி பழனிசாமியுடமும், அதே போல CV சண்முகத்திடம் SP வேலுமணி உள்ளிட்ட குறிப்பாக KP அன்பழகன் உள்ளிட்டோரும் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி எம்எல்ஏ மரகதம் குமரவேல், பெண் எம்எல்ஏ, தற்போது CV சண்முகம் அணிக்கு சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக சமுதாய ரீதியாகவும் பலர் பிரிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. 47இல் குறிப்பாக 17 என்ற எண்ணிக்கை மிகவும் குறைவுதான். ஆனால் 30 என்ற எண்ணிக்கையை CV சண்முகம் பெற்றிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. திருப்பதி இப்ப அதிமுகவோட எதிர்காலம் என்ன ஆக போகுது? மொத்தமுள்ள 47 எம்எல்ஏக்கள்ல 17 பேர் மட்டுமே எடப்பாடிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் எனில் மீதமுள்ள 30 பேர் SPV CV சண்முகம் குழுவில் இருக்கிறார்களா? அப்படியானால் அதிமுகவோட எதிர்காலம் என்ன ஆகும்? அதிமுக 2ஆக பிளவுபடுகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா? நிச்சயமாக கட்சி தாவல் தடை சட்டம் 3இல் 2 பங்கு எம்எல்ஏக்கள் யாரிடம் இருக்கிறார்களோ அவர்களிடம் கட்சி என்று சொல்கிறது. இது மகாராஷ்டிராவில் சிண்டே அணி, சரத்பவார் அணி என்று 2 அணிகள் உருவான போது தீர்ப்பு சொல்லப்பட்டது. அதாவது 47ல 32 எம்எல்ஏக்கள் யாரிடம் இருக்கிறதோ அவர்களை தான் சபாநாயகர் அங்கீகரிப்பார். அதாவது 32 எம்எல்ஏக்கள் வைத்திருக்கிறவர்கள் அதிமுக என்றும் அவர்கள் கொடுக்கக்கூடிய லெட்டரை தான் அதிமுக தலைவராகவும் சட்டமன்ற குழு தலைவராகவும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி என்று சொன்ன போனால் தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. இன்னும் இதில் 17 பேர் தொடர்ச்சியாக இவரை ஆதரிக்கிறார்களா அல்லது அங்கே இருக்கக்கூடிய 30 பேர் தொடர்ச்சியாக அவரையே ஆதரிப்பார்களா என்ற கேள்வியும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களில் டிடிவி தினகரன் முதலில் பிளவு ஏற்படுத்திய போது 25 எம்எல்ஏக்கள் போனார்கள். ஆனால் கடைசியில் 18 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் டிஸ்குவாலிபிகேஷன் ஆனார்கள். 7 பேரை சமாதானப்படுத்தி மீண்டும் டிடிவி அவர் அணியிலிருந்து பிரித்து எடப்பாடி கொண்டு வந்து விட்டார். எனவே இது இன்னமும் சில பேச்சுவார்த்தைகள் நடக்கும். நண்பர்கள் தான், ஒரே அணியில் இருந்தவர்கள் தான். தற்போது அவர்களுக்குள் ஒரு கசப்பு ஏற்பட்டிருக்கிறது. பேசிக்கிட்டு இருக்க இந்த வேளையில அதிமுக உடைகிறதா என்ற கேள்வியை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் செய்தியாளர்கள் முன்வைத்த போது அது தவறான தகவல் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். நீங்க தொடர்ந்து பேசலாம். அதாவது அவர் தவறான தகவல் என்று சொன்னாலும் நம்ம நேரடியாக சட்டப்பேரவையை பார்த்தவர்கள் என்ற முறையில் சொல்வது என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே ஒரு இணக்கம் இல்லாம இருக்கிறத பாக்குறோம். அதாவது நீங்க 5 ஆண்டுகளுக்கு முன்பு 2021 26 வரலும் எடப்பாடி வந்தார் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக எம்எல்ஏக்கள் வருவார்கள். எடப்பாடி பழனிசாமி பேரவைக்கு வரும்போது அவர் வரக்கூடிய கார் இருக்கக்கூடிய இடத்திற்கே குறிப்பாக CV சண்முகம் செல்வார். அதே போல CV சண்முகம் அப்போது எம்எல்ஏ கிடையாது. மற்ற எம்எல்ஏக்கள் அவர் எம்பியாக இருந்தார். போன முறை அவர் எம்எல்ஏவை ஜெயிக்கவில்லை. மற்ற எம்எல்ஏ விஜயபாஸ்கர் போய் வரவேற்பார், SP வேலுமணி வரவேற்பார். மற்ற அனைவருமே அவர்தான் முன்னாள் முதலமைச்சர் என்ற ஒரு மரியாதை இருந்தது. ஆனால் இந்த முறை நம்ம சட்டப்பேரவையில் பார்க்கும்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் சில பேர் விலகி இருந்ததை நம்ம உடல் மொழியின் மூலமாக தெரிந்து கொள்ளுது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரடியாக சில பேர் அவரிடம் பேசாமல் இருந்ததையும், CV சண்முகம் பேரவைக்கு வராமல் இருந்ததையும், நிறைய பேர் லாபிலேயே இருந்தார்கள், சட்டப்பேரவை உள்ளே அமரவில்லை. உதாரணமாக விராலிமலை விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரெல்லாம் சபைக்கே போகாமல் தனித்தனியாக குழுவாக நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது
அதாவது பழையபடி ஒற்றுமை இல்லை என்பதை மட்டும் நம்மால் அவர்களுடைய உடல் மொழியின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அவர்கள் இன்னமும் அந்த 17 பேர் மட்டுமே கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். ஏன் இன்றைக்கு பேரவைக்கு வந்த அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் அவர்கள் கொடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏன் 47 பேரும் ஒன்று சேரவில்லை என்று சாமானிய மக்களுக்கு கூட கேள்வி எழுகிறது. எனவே இதற்கெல்லாம் கட்சி தலைமை தான் முடிவு செய்யும். அல்லது அந்த 30 பேர் உணவருந்த வெற்றி சென்று விட்டார்களா அவர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை. அதிகாரப்பூர்வமாக சி.வி. சண்முகம் தன்னிடம் இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் தான் நமக்கு முழு விவரம் தெரிய வரும். திருப்பதி சி.வி. சண்முகம் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சியை நாம் பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற குழு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுக சட்டமன்ற குழு தலைவரா அறிவிக்கணும்னு கடிதம் கொடுத்திருக்காங்க. நீங்க ஏத்துக்கிறீங்களா சார்? இது சபாநாயகரை போய் கேளுங்க. உங்க தரப்பு என்னவா சார் இருக்கு? சார் இந்த முற்றும் மோதல் எப்ப சார் முடிவுக்கு வர போகுது? வெயிட் கொஞ்சம் வெயிட் 2 hours 3 hours வெயிட். சி.வி. சண்முகம் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்ததை நாம் பார்த்தோம். மோதல் அதிமுகவிற்குள்